வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்புல 14வது பாடம் அமிலங்கள் மற்றும் காரங்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம எக்ஸல் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட் இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நடத்தி முடிச்சிட்டோம். அதுக்கான புக் பேக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போன முறை இந்த லெசன்லேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த லெசனை முக்கியமாக பார்க்குறோம். ஓகேவா? புக் பேக் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். அமிலங்கள் டேஸ் சுவை உடையவை. அமிலங்கள் அப்படின்னா என்ன சுவை கொண்டது? புளிப்பு சுவை கொண்டது. அதே காரங்கள் அப்படின்னா கசப்பு சுவை கொண்டது. கீழ்காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எது? கீழ்காண்பவற்றுள் மின்சாரத்தை ரெண்டுமே கடத்தும். அமிலம் மற்றும் காரம் ரெண்டுமே கடத்தும். நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் என்ன நிறமாக மாறும்? நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். அதே கார கரைசலில் நீல நிறமாக மாறும். காரத்தை நீரில் கரைக்கும் போது அது என்ன அயனிகளை தருகிறது? காரத்தில் நீரில் கரைச்சா OH அயனிகளை தரும். ஓகேவா? அதாவது OH மைனஸ். ஓகேவா? ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா காரம். சோப்புலாம் தயாரிக்கிறோம் இல்லையா, அது காரம். சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் என்ன இருக்குது? ஃபார்மிக் அமிலம். இது தேனில் கூட இந்த ஃபார்மிக் அமிலம் தான் இருக்கும். நான் நடத்தும்போது சொன்னேன், நீங்கள் இதை அதாவது சிவப்பு எறும்பின் கொடுக்கிலிருந்து ஒரு ஃபார்மிக் அமிலம் உள்ள போகுது அப்படின்னா அதை நடுநிலையாக்க என்ன தடவுவாங்கன்னு சொன்னேன்? சுண்ணாம்புக்கல். ஓகேவா? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு கொண்டு நடுநிலையாக்கல் செய்யப்படுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமிலத்தன்மையை குறைக்க குணப்படுத்த பயன்படுது. அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீரா உருவாகும். நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம். ஏனெனில் அது என்ன தன்மை கொண்டது? காரத்தன்மை கொண்டது. அடுத்து பாருங்கள். மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்ன நிறமாக மாறும்? உங்களுக்கு சிவப்பு நிறமாக மாறும். மஞ்சள் நிறங்காட்டி காரக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். இந்த மஞ்சள் தூள் அமில கரைசலில் நிறமாற்றுறது. ஓகேவா? காரக்கரைசலில் சிவப்பாக மாறும். இது அமில கரைசலில் நிறமாற்றதாக இருக்கும். கீழே பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பென்சாயிக் அமிலம் டேஸாக பயன்படுத்தப்படுகிறது. என்ன பயன்படுத்தப்படுது? பென்சாயிக் ஊறுகாயில் இருக்குன்னு சொன்னோம். ஊறுகாய் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. உணவு பாதுகாப்பானாக பயன்படுது. புளிப்பு சுவை லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. அசிட்டஸ் அப்படின்னு சொன்னேன். அமிலம்னா புளிப்பு சுவை அப்படின்னு அர்த்தம். அது எங்கிருந்து பெறப்பட்டது? அசிட்டஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அசிட்டஸ். அடுத்து காரங்கள் டேஸ் சுவையை கொண்டவை, கசப்பு சுவை கொண்டவை. கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு. கால்சியம் ஆக்சைடோட வேதி வாய்ப்பாடு என்ன? CaO. குளவியின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. குளவியின் கொடுக்கில் அல்கலி அப்படின்ற ஒரு காரப்பொருள் இருக்கு. உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது டேஸாக பயன்படுத்தப்படுது. இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுது. ஓகேவா? செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஸ் நிறத்தை தரும். செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். அதே கார கரைசலில் பச்சை நிறமாக மாறும். சிவப்பு பூ நிறங்காட்டி அமில கரைசலில் பிங்க் நிறமாக மாறும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். என்னென்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும்போது சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட ஆன்லைன் வகுப்பில் சேரணும் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி PCNSI இந்த ஆன்லைன் வகுப்பில் ஃபுல்லாகவே கம்மியான அமௌண்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு பாடமும் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி கம்மியான அமௌண்ட்டில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிளாஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா 78 நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். 7845827131 இதுதான் கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு பேமெண்ட் 999 தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் ஃபுல்லாக சிலபஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 999 மட்டும்தான். நம்பர் 7845827131 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில் அனுப்பிட்டு பேமெண்ட் நம்பர் வேறு 9444804376 இதுதான் பேமெண்ட் நம்பர். 9444804376 இதுதான் பேமெண்ட் நம்பர். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடத்தி முடித்த கிளாஸஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா? எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லைனுமே நான் சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. என்னென்ன முக்கியம், எது படிக்கணும் அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. இதுதான் கேட்பாங்க அப்படின்னு தெரியும். கேட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.